நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பொதுவான டவுட் என்ன அப்படின்னா, பீஃப் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்டா என்னென்ன நன்மை தீமைகள் இருக்கு அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவில் நம்ம அரசியல் பற்றி பார்க்க போகிறதுல பீஃப் சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மை தீமைகள் பற்றி பேசலாம். விட்டமின், அயன், மினரல், சிங்க், புரோட்டீன் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பீஃபை வந்து நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் B12 இதில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால பிரெயின் அண்ட் நர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிவர செயல்படுறதுக்கு இந்த பீஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடலில் ஏற்படுற தோல் சுருக்கம் சரியாகிறதுக்கு இந்த பீஃப் சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாகும். உடல் சோர்வு இருக்கிறவங்க பீஃப் சாப்பிடலாம். நியாசின், விட்டமின் B3 குறைபாடு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பீஃப் சாப்பிடுறது மூலம் அந்த குறைபாட்டிலேருந்து வெளியில வரலாம். நிறைய பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஃப் எடுத்துப்பாங்க. அதுவுமே வந்து அதை சரி பண்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அண்ட் இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னா இதுல இருக்கிற கலோரிஸ்னால வந்து கொஞ்சம் உடல் பருமன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஹார்ட் இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வரும். அதனால கொஞ்சமா எடுத்துக்கங்க, செமையான ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திக்கங்க.